இன்னைக்கே நீ கங்காவை கொன்னுட்டேன்னா ஆவியோட கொலை அக்கவுண்ட்ல இந்த கொலையும் சேர்ந்துரும். அப்படி ஒருவேளை ஆவிக்கும் கங்கா செத்ததுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு யாராவது சொன்னாலும் கங்கா தான் 2 கொலைகளை பண்ணதாவும் அந்த விவகாரம் போலீஸ் வரைக்கும் போனதால கங்கா தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நாமளே ஒரு கதையை கட்டி விட்டுறலாம். என்ன சொல்ற? நீங்க இப்ப சொல்றதெல்லாம் நான் எப்பவோ யோசிச்சுட்டேன். கங்கா இன்னைக்கு பொழுத தாண்ட மாட்டான். இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா கங்காவை மேல அனுப்புறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சபாஷ், கேக்குறதுக்கே ஆனந்தமா இருக்கு. நாங்க என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணும். ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கார்டனுக்கு வாங்க, என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என்னப்பா? வா. என்னடா தேவி என்னமோ சொன்ன ஆளவே காணோம். இத பாருமா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணிடுவோம். கங்கா அப்ப அங்க படுத்திருக்கான், அவன் அங்கிருந்து அனுப்பணும். அவ்வளவுதானே? எதையும் சந்தேகம் வராம செய்யணும். எப்படி அவன் அங்கிருந்து கிளப்புறோன்னு மட்டும் பாரு. டேய் வாடா. என்னப்பா? டேய் கொஞ்சம் சக்கரை எடுத்துட்டு வாடா சீக்கிரம். எதுக்குப்பா? எடுத்துட்டு வாடா சொல்றேன். சரிப்பா. என்னப்பா இந்த ஆளு தூக்கத்துல கூட சாப்பிடுறான்? அவன் தாண்டா தூங்குறான், அவன் வாய் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்பா இந்தாங்க சார். ஓபன் பண்ண. எதுக்குப்பா தோல்ல சர்க்கரையை தடவுறீங்க? மாணிக்கத்தை எழுப்புறதுக்கு தாண்டா. மாணிக்கத்தை எழுப்புறதுக்கா? இதை வச்சுட்டு வாடா, கேள்வி கேட்டுக்கிட்டு. என்னென்னமோ ஐடியா பண்றாரு. என்னங்க இது? படுத்திருக்கிறத பாரு. யோ, என்னையா டைம் ஆயிட்டே போகுது, சீக்கிரம். தெரியலையா? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னத்த? சத்தம் போடாத, வேலை முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சிருச்சா? ஆண்டி இருங்க, என்ன? ஐயோ ஆண்டி, பிளான்லாம் பக்காவா இருக்கும்.
பெட்ஷீட் எடுத்துட்டு சரிங்கப்பா. எதுக்கு பெட்ஷீட்? அப்படியே ஒரு சேர் எடுத்துட்டு ஐயோ, என்ன பண்ண போறீங்க? ஆட போறேன். ஐயோ, உன்னை விட்டேனா? சீட் ஆட போறேம்மா. என்னையா நீ அந்த வேலைக்காரனை அங்கிருந்து கூட்டிட்டு போன்னு சொன்னா சீட் ஆட போறேன்னு சொல்ற? இந்த ஆட்டமே அவனுக்காகத்தான். என்ன நடக்குதுன்னு ஒளிஞ்சிருந்து பாரு. சொதப்பன. போமா புண்ணியவதி போ. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பெட்ஷீட்டை விரிச்சிட்டியா? உட்காரு. புடி புடி. மாணிக்கம், ஏன் கத்துற? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்ன? கனவுலாம் இல்லையா, எறும்பு கடிக்குது. எறும்பு கடிக்கிற இடத்துல நீயே படுத்திருக்க. வாங்க. இல்லைங்க, உதறி விட்டா சரியா போடுங்கய்யா. எவ்வளவு நேரம் தான் உதறிக்கிட்டு இருப்ப? இங்க வா. இருக்குங்கய்யா. அட வாயா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வாயா, முக்கியமான சீக்கிரம் வா. கட்ட நல்லா கலடா. சீட்ல 3 பேர் விளையாண்டா தான் நல்லா இருக்கும். ஒரு கை குறையுது, நீயும் வா. ஐயா வேணாங்க ஐயா, நான் போய் தூங்குறேன். அடா, எறும்பு கிட்ட கடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இனிமே தூக்கமா வரும். ஒரு கை போடுங்க. சரக்கு அடிக்கிறதுக்கு தான் யோசிக்கிறேன்னா சீட் அளவுமா யோசிப்ப? வாப்பா உட்காரு வா. என்னைக்குப்பா மாணிக்கம் உங்க பேச்ச மீறி இருக்காரு? அவர் ஆடுவாரு, நீங்க அவர் உட்கார சொல்லுங்க. உட்காருங்க மாணிக்கம், உட்காருங்க. டேய், நீ கழிச்சு போடுறா. சீக்கிரம் போடுங்கப்பா. ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவோம். என்ன புரிஞ்சுதா? சீக்கிரம் சீக்கிரம் ஆரம்பி. என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்துகிட்டு எனக்கு சேர வேண்டிய அரண்மனை சொத்துக்கு இடைஞ்சலா வந்துட்டு இருக்க. உன்ன ஜானகி கழுத்துல இருந்த தாலிய உன் கழுத்துல ஏற வச்சுட்ட. உன் கழுத்துல இருக்கிற தாலிய இறக்கி என் பொண்ணு கழுத்துல ஏற வைக்கிறேன்டி. நல்லா மூச்சு விட்டுக்க. இனிமே நீ மூச்சு விட உன் உடம்புல உயிர் இருக்காது. என்னடா போட்டிருக்க? கிங்குப்பா. கிங்கா? ஆட்டம் முடிய போகுது. அதுக்குமா? கல்யாணம் நடக்கிறப்போ எனக்கு இப்படிதாண்டி இருந்துச்சு. சாவு. என்னடா போட்டிருக்க? குயின்பா. குயினா? குயின் எப்போ விழும் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாட்டிக்கிச்சு. ஆட்டம் முடிஞ்சது. ஓப்பனிங் கார்டு ஜோக்கரா இருக்கும்னு எதிர்பார்க்கலப்பா. ஆட்டம் முடிஞ்சது. என்னடா இது எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கு? எப்படி எஸ்கேப் ஆனா?
ஐயா நான் வீட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் ஐயா. ஏயா தண்ணி குடிக்க ஏன் அவுட் ஹவுஸ் போற? அரண்மனைக்குள்ள போய் குடிச்சுக்க. இல்லையா இது இருமலுக்கு மருந்து சேர்த்து குடிச்சதா சரியா வரும். ஆ? குடிச்சிட்டு வந்துடுறேன் ஐயா. ஏய் மாணிக்கா, மாணிக்கா நில்லு. மாணிக்கா, மாணிக்கம் நில்லுங்க. என்கிட்ட இருமல் மருந்து இருக்கியா? அதை குடிச்சேன்னா சரியாயிடும். வா இல்லையா? தரேன். மருந்தை மாத்தி மாத்தி சாப்பிட்டா பிரச்சனை ஆயிடும். நான் என் மருந்தே சாப்பிட்டுக்கிறேயா. நில்லியா. என்ன கத்தியால குத்த வந்த அன்னைக்கே கத்திய பறிச்சு உன் கழுத்தை அறுத்திருப்பேன். எல்லாரும் இருந்ததால பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துட்டேன். இனி உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. என்ன விடு, என்ன விடு. அன்னைக்கு தப்பிச்சதுக்கு இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். நான் வச்ச குறி வேற இடத்துல இருக்கிறப்ப நீயா குறுக்க வந்து சிக்கி இருக்க. நீயும் போய் சேர வேண்டியவன். சாவு சாவு. வா மாணிக்கா, உனக்கு இருமல் தான் நிக்கணும். என் கூட வா. வாயில ஷவர் வச்சிருப்பான் போல இருக்கு. இப்படி ஸ்ப்ரே பண்ணி போறான். அப்பா அந்த அவுட் ஹவுஸ் போயிட்டு இருக்கோப்பா. யோ மாணிக்கா, அப்ப கங்கா 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 காவதுரமா. அப்ப கங்கா 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 காவதுரமா. ஐயோ ஐயோ தேவி அம்மா என்ன போச்சு? ஐயோ என்ன போச்சு? அப்ப இறங்கு. இவங்க எப்படி இங்க ஐயா வந்தாங்க? சின்னையா எல்லாரும் வாங்க. தேவி மாட்டிக்கு போறாங்கப்பா. இப்ப என்னப்பா பண்றது? தேவி மாட்டிக்கிட்டாலும் நமக்கு லாபம் தான், கங்கா செத்தாலும் நமக்கு லாபம் தான். என்னாச்சு? என்னாச்சு மாமா? நாங்களும் சத்தம் கேட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஐயா வாங்கய்யா. ஐயா சீக்கிரம் வாங்க. ஐயா ஐயா எல்லாரும் சீக்கிரம் வாங்கய்யா. எவ்வளவு இந்த முடிவுக்கு போறீங்க? தேவி தேவி பாருங்க. என்ன காரியம் பண்ணிட்டு தேவி? பைத்தியத்தை பிடிச்சிருக்கா? ஏன் இந்த மாதிரி இதை பண்ணிட்டு இருக்க தேவி? என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பண்ண தேவி? அக்கா குடிக்க நீ சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வா. என்னாச்சு தேவி? ஏண்டா கொல்றேன்னு போனவ தூக்குல தொங்கி இருக்கா, சாக வேண்டியவ காப்பாத்தி இருக்கா. என்ன நடந்தாலும் தேவி கிட்ட அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம். வாங்கப்பா. சரி கிளம்புவோம். இந்தாங்க தண்ணி கொடுங்க. எடுத்துக்கோ தண்ணி. ஐயோ அம்மா வேண்டாம் வேண்டாம் ஏய் தேவி, வேண்டாம் வேண்டாம். ஆபத்துக்கு பாவம் இல்ல. யார் தண்ணி கொடுத்தாலும் குடிக்கலாம். குடி. வேண்டாக்கா அவன் குடி. இந்தா, இப்ப சொல்லு, எதுக்காக தூக்க மாட்டிக்க போன? அரண்மனையில இருந்து நீங்க எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தீங்க? எதையும் மறைக்காம சொல்லு. என்ன நடந்துச்சு? எதுக்கு தூக்க மாட்டன? சொல்லு. கேட்டுக்கிட்டே இருக்கோம், பேசாம இருந்தா அப்படி பதில் சொல்லு. சொல்லுங்க. அது வந்து என்னாச்சு தேவி? என்ன என்னங்க இது? நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம், மயக்கம் போட்டு விழுந்துட்டா? என்ன கேட்டா? உன் பொண்டாட்டி, உனக்கு தான் தெரியணும். என்ன நடந்தாலும் நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. கொஞ்சம் நிதானமா இருங்க. இல்ல கங்கா, இப்ப அத்தை தூக்குல தொங்கிருந்தாங்கன்னா இது 3வது கொலையா இருந்திருக்கும். எப்படி நான் டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்?
ஏற்கனவே நடந்ததுக்கே நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இவங்க வேற இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிருக்காங்க. அவங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலங்கிற கோவத்துல இப்படி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டா அந்த பழி யார் மேல விழும் சொல்லு? சூசைடா? ஐயோ, மாப்பிள்ள கதையே மாத்திருவான் போல் இருக்கே. மயக்கத்தை தெளிய வச்சிட வேண்டிதான். கங்கா, ஏற்கனவே இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு தேவி அத்தை வேற தேவையில்லாத கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எங்க இருக்கேன்? என்னையே கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு வந்தீங்க. இங்க என்ன நடக்குது? என்ன நடந்துச்சுன்னு உண்மையாவே உனக்கு தெரியலையா தேவி? அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஆவி ஏறிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் சுயநினைவே இல்லாம போயிடுமே. அப்போ நடந்ததெல்லாம் ஆவியோட வேலையா? கண்டிப்பா ஆவியோட வேலைதான். ஆவி பண்ண 2 கொலைகளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப அது வெளியில தெரிஞ்சிருச்சு. அந்த கோவத்துல தான் ஆவி இவங்களை தூக்கு போட வச்சு அடுத்த கொலைக்கு ட்ரை பண்ணிருக்கு. ஆவிக்கு கோபம் வந்தா அது ஒண்ணுதானே கொல்லும். ஏன் தேவியை கொல்லணும்? ஆவி என்ன கொல்லதான் வந்திருக்கு. ஆனா நான் தூங்குறப்ப நாகம்மா புத்து மண்ண நெத்தியில பூசிட்டு படுக்கிறதால ஆவியால என்ன ஒண்ணும் பண்ண முடியல. அதான் இவங்களை தூக்குல ஏத்திருச்சு. சந்தேகமா இருந்தா அவங்களே கேட்டு பாருங்க. தேவி, கங்கா சொல்றது உண்மையா என்ன? இதெல்லாம் ஆவியோட வேலையா? சொல்லு தேவி. இல்லைன்னு சொன்னா நீ தான் மாட்டுவ. ஆமான்னு தான் நீ சொல்லி ஆகணும்.